ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ கொடைக்கானல் ட்ரிப்பு போன ஐடி பசங்க ஒரு 4 பேத்துக்கு நடந்த ரொம்பவே திகிலான அமானுஷமான நிகழ்வு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல அந்த 4 பேத்துல ஒரு நபர் மர்மமா காணாமலே போயிட்டாராம். அவர் இன்ன வரைக்கும் என்ன ஆனாரு அப்படின்றதே தெரியவே இல்லையாம். அங்க என்ன நடந்துச்சு, என்ன திகில அமானுஷம் நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ எப்பவும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது பேய் சம்பவங்கள் அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு 4 நண்பர்கள்ங்க. அவங்களோட பேர் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஒருத்தரோட பேர் கவின், லோகேஷ், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ராஜு. இந்த 3 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 4 பேரும் என்ன பண்றாங்கன்னா கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. சின்னதா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம், ஒரு 3 நாளைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இவங்க கொடைக்கானல் போகலான்றதையும் பிளான் பண்ணிட்டாங்க. இவங்க அடிக்கடி இது மாதிரி நிறைய டைம் ட்ரிப்பு போவாங்களாங்க. வேற ஏதாவது ஒரு ஊருக்கோ இல்லது சின்னதா ட்ரெக்கிங் போகிறதோ அட்வென்ச்சரா ஏதாவது பண்றதோ இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்களாம். ஐடி கம்பெனி அப்படின்னாவே நம்மள சில பேருக்கு தெரியும், அங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகம் அப்படின்றது. இதனாலேயே இவங்க மாசத்துல 2 நாள் லீவ் போட்டுட்டு அது மாதிரி போவாங்களாங்க. 2017 வருஷம் டிசம்பர் மாசம் இவங்க கொடைக்கானலுக்கு ட்ரிப் போட்டிருக்காங்க. இந்த கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி இந்த கவின் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு கொடைக்கானலுக்கு பக்கத்துலயே ஒரு சொந்தக்காரங்களும் இருந்திருக்காங்க. அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அங்க சொந்தக்காரங்களோட வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நாங்க வரோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இவங்களோட சொந்தக்காரங்க வீட்டையும் ரிலேட்டிவ் வீட்லயும் ஒரு பையன் இருந்திருக்காருங்க. அவரும் கவினோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு தான். அந்த காரணத்தினாலேயே இந்த க்ளோஸான ஃப்ரெண்டு மூலியமாவே 2 பைக் ரெடி பண்ணியிருக்காங்க. பைக்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல போகிறதும் நைட்ல போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. நைட் டைம்ல போனோம் அப்படின்னா ஃபுல்லா ஜில்லுன்னு காத்தா இருக்கும், நல்லா பனிமூட்டமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பைக்ல போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க பைக்ல போகிறதுக்கு முன்னாடி பைக் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இல்லையா, முன்னாடி நாளே இங்க வீட்லயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க 9 மணிக்கு மேலதாங்க பைக்கை எடுக்கிறாங்க. அப்பவும் வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் நேரமாவே போயிருக்கலாம், இவ்வளவு நேரத்துக்கு நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் கிளம்பியிருக்காங்க. கிளம்பினவங்க மேலேயும் அந்த கொடைக்கானலோட அந்த வளைவுகள் எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டா மணி பார்த்தீங்கன்னா 12:15 மணி இருக்கும். அந்த டைம்ல இவங்களும் ஒரு வளைவுல வளைஞ்சிருக்காங்க. 2 பைக்ல, ஒரு பைக்ல 3 பேர் இருக்காங்க, ஒரு பைக்ல 2 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க தான். கவின், ராஜு, அதுக்கப்புறம் லோகேஷ். இவங்க 3 பேரும் தான். இன்னொரு பைக்ல 2 நபர் வராங்க பார்த்தீங்களா, அதுல சொந்தக்கார பையன், அப்புறம் இன்னொரு நபர். இந்த 5 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே வர்றாங்க. எந்த ஒரு பயமும் இல்லை. இவங்களுக்கு ரொம்பவே அந்த நைட் டைம்ல போறது பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால ஜாலியா போய்கிட்டே இருக்கும்போது மணி 12:15 மணி. அவ்வளோ நேரத்துக்கு இவங்களோட பைக் ஒரு வளைவுல வளைஞ்சிருக்குங்க. வளையும் போது இங்க பைக்கை ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவின் தாங்க. டக்குன்னு கவின் பிரேக்கை போட்டாருங்க. பின்னாடி வந்துட்டு இருந்த அந்த பைக்கு கவினை தாண்டியும் போயிடுச்சு. ஆனா இங்க பைக்ல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த கவினோட பைக்ல உட்கார்ந்துட்டு இருந்த 2 பேத்துக்கும் ஒண்ணுமே புரியல. இதுக்கிட்ட கவின் டக்குன்னு பிரேக்கை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்க பின்னாடி இருந்த 2 பேரும் கேட்க, அந்த கவின் அப்படின்றவரு ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இவங்களோட பைக்கை ஸ்டார்ட் பண்ண முயற்சி செய்யறாருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சத்துல மீண்டும் ஒரு காட்சியை பாக்குறாருங்க. என்னன்னா கவினோட பைக் அந்த வளைவுல வளையும் போது டக்குனுங்க ஒரு ஆணோட உருவம் தான். அந்த உருவம் யாரு என்னன்னு தெரியல, பார்க்கவே ரொம்ப அடிப்பட்ட உருவம் மாதிரி இருந்திருக்குங்க. அதை பார்த்துட்டு தான் கவின் டக்குன்னு பிரேக்கையும் போட்டிருக்காரு. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதே உருவம் அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல கவினுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. பார்க்கும்போதே கவினுக்கு உதறல் ஆயிடுச்சாங்க. அடுத்தது பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. பைக்கு ஸ்டார்ட்டே ஆகலையாம், ஃபுல்லாகவே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ
அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த அந்த பைக்கும் முன்னாடி போயிருச்சு. இவங்க 3 பேர் மட்டும்தான் அங்க இருக்காங்க. ஃபுல் இருட்டான இடத்துல, ஃபுல்லா பனிமூட்டமான இடத்துல. அடுத்தது யாராவது வந்தா அவங்களோட காரோ பைக்கோ வெளிச்சத்துல பார்த்தா மட்டும்தான் இவங்க நிக்கிறதே தெரியுமா, அந்த அளவுக்கு இருட்டா இருந்திருக்கு. அந்த இருட்டிலையும் இவங்க மீண்டும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டார்ட்டே ஆகலை. அடுத்தது கவினோட பைக்கில் அவரோட மொபைல் வச்சுருந்துருக்காருங்க. அந்த மொபைலை எடுத்து கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் அங்கே அவருக்கு சிக்னலும் கிடைக்கலையா. என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம வந்ததே தப்பா அப்படின்னு நினைச்சிட்டாருங்க. அடுத்து பைக்கை கொஞ்சம் மேடு வரைக்கும் தள்ளிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், அப்போ கரெக்டாக ஸ்டார்ட் ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்த 2 பேரையும் இறங்க சொல்லி பைக்கை தள்ள சொல்லியிருக்காங்க. கவினும் பைக்கை தள்ளிக்கிட்டு மேடை ஏறிட்டாங்க. ஒரு மாதிரி ரொம்ப மேடு இல்லைங்க, ஓரளவுக்கு மேடை தான் இருந்திருக்கு. அந்த மேட்டை தாண்டி அந்த மேட்டில் ஏறினதுக்கு அப்புறமா டார்ச் ஆஃப் பண்ணிட்டு மீண்டும் அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்றாருங்க. அப்போ பைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுமே கவினுக்கு புரிஞ்சிருச்சுங்க, அங்க பார்த்தது என்னவா இருக்கும், ஒருவேளை அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அது சடனா அந்த இடத்துல வந்து நின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதனாலதான் பைக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அடுத்து அந்த பைக் ஸ்டார்ட் ஆனதும் அவங்களும் கொடைக்கானல் போறாங்க. கொடைக்கானல் போறவங்க அங்க ரூம் எதுவுமே எடுக்கலைங்க. ஃபுல்லா ஃபாரஸ்டான ஏரியாவில் ஓரளவுக்கு நல்ல தரையா இருக்கிற இடமா பார்த்து அவங்க கேம்ப் போட்டிருக்காங்க. அதுக்கு தேவையான அந்த டென்ட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இவங்க எடுத்துட்டும் போயிருந்திருக்காங்க. அப்போதானே ஃப்ரீயா இருக்க முடியும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இல்லையா. அந்த காரணத்தினால இவங்களும் 2 டென்ட் போட்டிருக்காங்க. 2 டென்ட்ல ஒரு டென்ட்ல 3 பேரும், இன்னொரு டென்ட்ல 2 பேரும் படுத்திருக்காங்க. வந்தாச்சுங்க, வந்து டென்ட்டும் போட்டாச்சு. டென்ட் போட்டதுக்கு அப்புறம் அவங்களும் வந்த டயர்டுக்கு நல்லாவே தூங்கிட்டாங்க. அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சு அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க வந்ததை எதுக்காக, சுத்தி பார்க்கணும், ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்றதுனால தானே. இவங்களும் ஓரளவுக்கு நல்லா வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் எந்திரிக்கிறாங்க. எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களும் போயிட்டு சுத்தி பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் அவங்களோட டென்ட் கிட்ட வரதுக்கே மணி பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேல ஆயிடுச்சாம். ஆல்ரெடி இவங்க சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த காரணத்தினால வந்ததுமே நிறைய பேர் படுத்து தூங்கிட்டாங்க. இந்த கவின் அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் ஒரு டென்ட்லயும், இன்னும் 2 பேர் வேற ஒரு டென்ட்லயும் படுத்திருந்திருக்காங்க. இந்த கவின் படுத்துட்டு இருக்க அந்த டென்ட்ல 3 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேர்த்துல ஒரு நபர் கவின் மட்டும் என்ன பண்றாருன்னா மொபைல பார்த்துட்டு இருந்திருக்காங்க. காலையில எடுத்த போட்டோ, அதுக்கப்புறம் முன்னாடி உள்ள போட்டோ அதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்காரு. மணி பார்த்தீங்கன்னா 11:15 ஆயிடுச்சாங்க. 11:15 ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மீண்டும் இவர் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிருக்காங்க. இவர் படுத்திருக்காருங்க, ஆனா நல்லா தூங்கவெல்லாம் இல்லையா, ஓரளவுக்கு தூக்கமும் இருந்திருக்கு. நல்லா கண்ணை மூடி தூங்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு மட்டும் ஒரு சின்னதான குரல் கேட்டிருக்குங்க. அந்த குரல் என்ன பண்றதுன்னா, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் கேட்டிருக்குங்க. அது ஒரு ஆணோட குரல்ல கேட்டிருக்குங்க. ஆணோட குரல், அதுவும் கொஞ்சம் ஃபாரஸ்டான ஏரியா பக்கத்துல கேக்குது அப்படின்னு டக்குன்னு கவின் என்ன பண்றாருன்னா கண்ணை முழிச்சிட்டாராம். முழிச்சவரு கையில மொபைலை எடுத்துக்கிட்டு வெளியே வந்திருக்காருங்க. வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லா இருட்டா இருக்கு இல்லையா, அதனால இவருக்கு சரியா தெரியவே இல்லையா. கூடவே இன்னொரு டார்ச் லைட்டும் எடுத்துதான் வந்திருக்காரு. அந்த டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி யாரோ கூப்பிடுற மாதிரி, யாரோ ஹெல்ப் கேட்கற மாதிரி இருந்திருக்கு. இவரும் வேக வேகமா அந்த இடம் நோக்கி ஓடவும் ஆரம்பிச்சிருக்காரு. அங்க ஓடி பார்த்தா அங்க ஒரு ரோடு மாதிரி இருக்குங்க. அந்த ரோட்ல ஒரு நபர் ரொம்பவே அடிபட்டு ரத்தமெல்லாம் வடிகிற மாதிரி வடிஞ்சு அங்க படுத்துட்டு இருக்காரு. ஹெல்ப் பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காருங்க. கவினும் அதை பார்த்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு, ஐயோ இப்படி அடிபட்டுச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்கறதுக்குள்ள மீண்டும் இவர் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்றாரு. கால் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்துல வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் மீண்டும் டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லையாம். இங்கே கவின் மட்டும்தான் நின்றுட்டு இருந்திருக்காரு. அங்க யாருமே இல்லாத இடத்துக்கு எதுக்குடா நீ ஹெல்ப் கேட்கற அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அடுத்தது கவினுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சாம். இந்த இடத்துல நான் பார்த்தேன், கண்டிப்பா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தீர்க்கமா சொல்லியிருக்காரு. ஆனா யாருமே நம்பவே இல்லையா. உனக்கு இதே தாண்டா வேலை, இங்க கொடைக்கானல் கூட்டிட்டு வந்து எங்களை பயமுறுத்துற அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு கவினையும் கூடவே கூட்டிக்கிட்டு கேம்புக்கும் போயிட்டாங்க. கேம்புக்கு போனதுக்கு அப்புறமா கவினுக்கு தூக்கமே வரலையாங்க. மீண்டும் அவர் பிறண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் படுத்துட்டே இருக்கும்போது ஒரு நபர் என்ன பண்றாருன்னா டக்குன்னு எந்திரிக்கிறாராங்க. எழுந்தவர் வேக வேகமா ஒரு இடத்த நோக்கி போயிருக்காருங்க. அந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா கவின் சொன்னார் பாத்தீங்களா, அந்த இடத்துல அடிபட்ட மாதிரி
அதே இடத்துல தாங்க போய் சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டாராங்க. என்ன ஆச்சு அப்படின்றத புரியலையாம். இவர் போறதை பார்த்துட்டு பின்னாடியே கவினும் வந்திருக்காரு. வந்து பார்த்தா சம்மணம் போட்டு உட்கார்ந்தவர் எழவே இல்லையாங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் கவினும் போராடி போராடி அந்த நபர் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வரலான்னு போராடி இருக்காருங்க. ஆனா எந்திரிக்கவே இல்லையாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா அந்த நபர் அதே இடத்துல சாஞ்சிட்டாராங்க. மயக்கம் போட்டு விழுந்தாரா அல்லது தூங்கிட்டாரா அப்படின்றதே தெரியலையாம் கவினுக்கும். அதுக்கப்புறம் இவனை எப்படியாவது கூட்டிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவினே தூக்க முடியாம அந்த நபரை தூக்கிக்கிட்டு வந்து கேம்ப்ல அந்த டென்ட்டுக்குள்ள போட்டிருக்காருங்க. போட்டதுக்கு அப்புறம் இவனை எங்க இருந்துடா தூக்கிட்டு வர, எங்கடா போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னடா ஆச்சுன்னு கேக்குறாங்க. கவின் சொன்னதை யாருமே நம்பவே இல்லைங்க. ஆனா அந்த நபர் தானாதான் உட்கார்ந்தாராம். அதுக்கப்புறமா அவரும் அங்க மயக்கமெல்லாம் தெளிய வச்சு அதுக்கப்புறம் அவர் எழுப்பியிருக்காங்க. எழுப்பி கேட்டா, நான் போகவே இல்லையே, நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், நீ கூப்பிடும்போது தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கவினா அப்படியே ஆடி போயிட்டாராங்க. என்னடா சொல்ற, நீ போறதை பார்த்துட்டு தாண்டா நான் மீண்டும் போனேன் அப்படின்னு சொல்லி அவரும் பதறி போய் பேச ஆரம்பிச்சுட்டாரா. அதுக்கப்புறமா சரி ஓகே, அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு இல்லையா, எங்கனாலும் சுத்தி பார்க்கறதுக்கு போலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கவின் மட்டும் போகவே இல்லையாங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காத காரணத்தினால டயர்டா இருந்திருக்கு. மத்த 4 பேரும் சுத்தி பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கும் சுத்தி பார்க்கலாம் போயிட்டு அதுக்கப்புறம் டென்ட்டுக்கும் வந்துட்டாங்க. வரும்போதே கவினுக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த முறை அவங்க சாப்பாடு நான்வெஜ்ஜா வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிரியாணி சம்திங் ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பாங்க போலங்க. அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க 5 பேரும் அவங்கவுங்க டென்ட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லாவே தூங்கிட்டே இருந்த ஒரு நபர் முன்னாடி நாள் எழுந்து போனார் பார்த்தீங்களா, அவரோட பேர் லோகேஷ்ங்க. இந்த லோகேஷ் அப்படின்றவர் மட்டும் மீண்டும் ஒரு 12 மணி இருக்குமாங்க, அவ்வளவு நேரத்துக்கு கவின் மொபைல் பார்த்துட்டே இருக்காரு. இந்த லோகேஷ் அப்படின்றவர் எழுந்து உட்கார்ந்தவர் தாங்க கவினும் பார்த்துட்டே இருக்காரு. என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த லோகேஷ் அப்படின்றவர் தானாவே ஏதோ பேசுற மாதிரி இருந்திருக்குங்க. பேசும்போது தலையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பேசுறது, கையெல்லாம் பிடிச்சிட்டு பேசுறது, இந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்திருக்காருங்க. கூடவே அவரு ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தவரு டக்குன்னு எழுந்து நின்றுட்டாராங்க. நின்னவரு நேரா நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. கவினுக்கு பயம் ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி முன்னாடி நாளே இந்த மாதிரி தான் நடந்து போனாரு, இன்னைக்கும் எங்கேயோ போறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ட்ல இன்னொரு நபர் படுத்திருந்தார் இல்லையா ராஜீவ், அந்த ராஜீவ் அப்படின்றவரை எழுப்பிக்கிட்டு இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. போகும்போது இவங்க முன்னாடிதான் அவர் லோகேஷ் நடந்து போயிட்டு இருக்காரு. இவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது சடனா இவங்க டார்ச் வந்து ஆஃப் ஆயிடுச்சாங்க. இவங்க எடுத்துட்டு போன டார்ச் ஆஃப் ஆனதும் இவங்க மீண்டும் மீண்டும் அதை ஆன் பண்ணிட்டே நடந்து போயிட்டே இருக்காங்க. டக்குன்னு ஆன் ஆயிடுச்சாம். ஆன் ஆகும்போது அங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த லோகேஷ் அப்படின்றவரை காணாமாங்க. எங்க போனாருன்னே தெரியலையாங்க. இந்த சைட்ல நடந்து போயிருந்தாலும் எப்படியும் புல்லு மேல நடந்த அந்த சத்தம் கேட்டிருக்கோம். நேரா தான் நடந்து போயிருப்பான் அப்படின்னு இவங்களும் அவங்களால முடிஞ்ச தூரம் வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நடந்து போய் பார்த்தாங்களாங்க. ஆனா எங்கேயுமே லோகேஷ் அப்படின்றவர் இல்லவே இல்லையாங்க. அடுத்தது ரிட்டனும் வந்திருக்காங்க. ரிட்டன் வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா முன்னாடி நாளே ஒரு ஆள் படுத்திருந்த மாதிரி அடிபட்ட மாதிரி இருந்தாரு பார்த்தீங்களா. அந்த இடத்துக்கிட்ட வரும்போது சடனா லோகேஷோட சத்தம் கேட்டிருக்குங்க. அது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற மாதிரி சத்தம் கேட்டதும் இவங்க 2 பேரும் டக்குன்னு டார்ச் அந்த சத்தம் வந்த பக்கம் திருப்பியிருக்காங்க. திருப்பி பார்த்தா அங்க வந்து சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கு, ஆளு யாருமே இல்லையாம். எங்க இருந்து சத்தம் வருதுன்னு இவங்களுக்கு தெரியவும் இல்லையாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே அந்த காட்டுங்கள்ல தேடிட்டே இருந்திருக்காங்க. எங்கேயுமே இந்த லோகேஷ் அப்படின்றவர் இல்லவே இல்லையா. சரி எங்கடா போயிருப்பான், என்னடா ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேர் இருக்காங்களே அவங்களையும் கூப்பிட்டு தேடுறாங்க. அன்னைக்கு விடியவே தேடி அங்க லோகேஷ் கிடைக்கவே இல்லையாம். என்னடா இப்படி ஆயிடுச்சு, வந்த இடத்துல இவனை வேற நம்ம தொலைச்சிட்டோமே, இவங்க வீட்டுக்கு வேற பதில் சொல்லணுமே, என்ன பண்றது அப்படின்னு இவங்க மண்டையை பிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போதுதான் அங்க டக்குன்னு லோகேஷ் அப்படின்றவர் நடந்து வந்திருக்காருங்க. நடந்து வரதை பார்த்த அந்த 4 பேருக்கும் அப்போதான் உயிர் வந்த மாதிரியும் இருந்திருக்கு. எங்கடா போன, என்னடா பண்ணுன அப்படின்னு கேட்கும்போது நீங்க தாண்டா என்னை கூட்டிட்டு போனீங்க, நீங்க தாண்டா என்னை கூட்டிட்டு போனீங்கன்னு சொல்லி இருந்திருக்காருங்க. அப்படி சொல்லும்போது நாங்க கூப்பிடவே இல்லைடா, நாங்க கூட்டிட்டும் போகல, நீயே தான் தனியா நடந்து போன அப்படின்னு சொல்லி இவங்களும் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் ஒத்துக்கவே இல்லையாங்க. சரி வாடா அப்படின்னு அவரையும் டென்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க இந்த கவின் அப்படின்றவர்கிட்ட லோகேஷ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சுடா, அந்த கனவுல ரொம்பவே அடிப்பட்ட மாதிரி, மண்டையில எல்லாம் ரத்தம் வர மாதிரி, கை காலெல்லாம் ரத்தம் வர மாதிரி, ட்ரெஸ்ஸே ஃபுல்லா ரத்தமா இருக்கிற மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன். அந்த ஆளை என்ன பண்ணாருன்னா என் கையை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போனான். ஆனா அதுக்கப்புறம் எங்க நான் போனேன், என்ன ஆனேனே தெரியல. நான் கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல நான் கனவுல பார்த்தா அந்த இடத்துல நான் இருந்தேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்போ நாங்க கூட்டிட்டு
போனோம்னு எதுக்குடா சொன்ன அப்படிங்கும்போது, நீங்க 4 பேருமே நீங்க பின்னாடி வந்த மாதிரி தான்டா இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நாங்க ஆல்ரெடி உன்னை தேடணும், நாங்க உன்னை கூட்டிட்டுலாம் போகல அப்படின்னு சொல்லி எல்லாமே புரிய வச்சு அன்னைக்கு நாள் எங்கேயுமே போகவே இல்லையாங்க. அன்னைக்கு நைட்டு மீண்டும் இவங்க வந்து அவங்களோட ஊருக்கு, சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம். இவனுக்கு வேற உடம்பு சரியில்லையே, நம்ம எப்படிடா போறது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டும் அங்க தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில தான் கிளம்பலாம் அப்படின்றதையும் முடிவு பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஆல்ரெடி 2 நாள் நைட்டு தூங்காத காரணத்தினால கவின் அப்படின்றவர் சீக்கிரமாவே தூங்கிட்டாராங்க. மத்த 4 பேரும் நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கவின் அப்படின்றவர் கரெக்டா ஒரு 3 மணி இருக்குமாங்க. அவ்வளவு நேரத்துக்கு இவர் மட்டும் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்காங்க. எழுந்து பார்த்தா அங்க பக்கத்துல படுத்துட்டு இருந்த அந்த டென்ட்டுக்குள்ள படுத்துட்டு இருந்த அந்த லோகேஷ் அப்படின்றவரை காணோங்க. முன்னாடி நாள் மாதிரி இவ எங்கனாலும் போயிருப்பானா, ஏதாவது பண்ணிருப்பானா, எப்படியும் காலையில வரதானே போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லாம கவின் அப்படின்றவரு பாத்ரூம் போயிட்டு ரிட்டர்ன் அங்க டென்ட்டுக்கு வர்றாருங்க. டென்ட்டுக்கு வரும்போது அந்த ரோட்ல அங்க முன்னாடி நாள் பார்த்தா அதே மாதிரி ரொம்பவே ரத்தம் சொட்டுற மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு முகத்தோட ஃபுல்லா தலையெல்லாம் பாதி தலை இருக்கிற மாதிரி இருக்குது, பாதி தலை இல்லாத மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் ஃபுல்லா ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க அப்படி இருந்திருக்காருங்க. அவரை பார்த்ததும் கவினுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சாங்க. என்னடா மீண்டும் இந்த ஆள் வந்துட்டான், ஒருவேளை லோகேஷ் டென்ட்டுக்கு வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டென்ட் பக்கம் போடுறாருங்க. போடும்போது பார்த்தா அங்க லோகேஷ் இல்லையா. இந்த ஆள் வேற இங்க நின்றுட்டு இருக்கானு அப்படின்னு இவரு டார்ச் அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டென்ட்டுக்குள்ள ஓடி டார்ச் அடித்து பார்த்திருக்கா. பார்க்கும்போது அந்த முகம் சரியா தெரியலையாங்க. ஆனா அங்க இருந்து ஒரு ஆள் வேகமா ஓடுற மாதிரி மட்டும் நல்லா பார்த்திருக்காரு. இவரும் பின்னாடியே ஓடி இருக்காருங்க. கொஞ்சம் தூரத்துல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போற மாதிரி போயிட்டு அந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி இருந்திருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த அந்த உருவமானது உள்ள ஓடுற மாதிரியும் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கவின் அப்படின்றவரும் அந்த வீட்டு பக்கம் போயிருக்காரு. போய் பார்த்தா ஃபுல்லா அப்படியே பால் அடைஞ்ச வீடுங்க. ரொம்ப பழமையான வீடு மாதிரி இருந்திருக்குங்க. ஃபுல்லா அந்த தரைகள்லயே இருக்குமாங்க, அவ்வளோ மண் இருக்குமாம். அந்த மண்ணோட சேர்த்து இலைகள், அதுக்கப்புறமா அங்கங்க ஜன்னல்கள் உடைஞ்சு ரொம்பவே டேமேஜான நிலைமையில தான் அந்த வீடும் இருந்திருக்கு. இவரும் அந்த வீட்டுக்குள்ள முதல்ல அடி எடுத்து வைக்கும் போது ஃபுல்லா அங்க இருந்த வௌவாலுங்கள் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சாங்க. அப்பவே அவருக்கு வந்து மனசெல்லாம் ரொம்ப இறுக்கமாயிடுச்சா, ரொம்ப பயமாயிடுச்சா. இருந்தாலும் லோகேஷ் இங்க இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மீண்டும் டார்ச் அடிச்சு ஒரு ரூமா பார்த்திருக்காங்க. ஒரு ரூம் போகும்போதும் பக்கத்து ரூம்ல யாரோ ஓடுற மாதிரி, பக்கத்து ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்குமா. அந்த ஓடுற அந்த காலடி சத்தம் நல்லாவே கேட்டுட்டே இருந்துச்சா. அதுக்கப்புறம் ஒரு ரூமும் பார்த்துட்டு மேல் மாடியில ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு படியில ஒரு காலை எடுத்து வச்சாராங்க. வச்சதுமே டக்குன்னு அந்த மெயின் டோர் ஆனது க்ளோஸ் ஆயிடுச்சா. க்ளோஸ் ஆனதுமே கவினுக்கு உயிரே இல்லையாங்க. ஆஹா, நம்மளை இங்க கூட்டிட்டு வந்து சிக்க வச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா போதும், மேலெல்லாம் போய் பார்க்க தேவையில்லை, இதை பார்த்தாவே தெரியுது இங்க ஏதோ பாலடைஞ்ச பங்களா இங்க ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவரும் மெயின் டோரை ஓபன் பண்றாரு. கொஞ்சம் நேரம் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஓப்பன் ஆகியிருக்கு. இவரும் துண்டை காணும் துணியை காணும், விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு அவங்களோட டென்ட்டுக்கும் போயிட்டாங்க. ஓடினதுக்கு அப்புறமும் கூட அங்க லோகேஷ் அப்படின்றவர் வரவே இல்லையா. எங்கடா போயிருப்பான், சரி காலையில எப்பவும் போல நேற்று காலையில வந்தால அது மாதிரி இன்னைக்கு காலையிலும் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூங்கிட்டாராங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா அப்பவும் லோகேஷ் வரவே இல்லையா. லோகேஷ் எங்கடா போயிருப்பான்னு பார்க்கும்போது முன்னாடி நாள் மாதிரி அவன் வந்துருவாண்டா, நீங்க எல்லாம் பேக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்துல எல்லாருமே பேக் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் லோகேஷ் அப்படின்றவர் வரவே இல்லையா. அங்கேயே அன்னைக்கு நாள் முழுசும் அந்த காட்டுக்குள்ள தேடி இருக்காங்க. எங்கேயுமே லோகேஷ் அப்படின்றது இல்லவே இல்லையா. அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, சரி இவனை தேடி கண்டுபிடிக்காம எங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் இருந்திருக்காங்க. 2 நாளும் லோகேஷ் வராததுனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்களும் அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தும் கூட 6 மாசம் வரைக்கும் அந்த லோகேஷ் அப்படின்றவர் என்ன ஆனாரு அப்படின்றதே தெரியவே இல்லையா. அதுக்கப்புறமும் கூட இன்னுமே அந்த கம்ப்ளைண்ட் அங்கதான் இருக்காம். ஆனா லோகேஷ் அப்படின்றவர் கிடைக்கவே இல்லையா. 6 மாசத்துக்கு அப்புறமா இந்த கவின் அப்படின்றவர் எப்பவும் போல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த லோகேஷ் அப்படின்றவர் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்றத அப்பப்போ விசாரிச்சுட்டே தான் இருந்திருக்காரு. 6 மாசத்துக்கு அப்புறம் கவின் அப்படின்றவர் ஒரு நாள் அவங்களோட வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. நைட்டு இவர் ஒர்க் போயிட்டு வந்து அசதியில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது
இந்த கனவுல லோகேஷ் அப்படின்றவரை கவின் அப்படின்றவர் பாக்குறாருங்க. அந்த லோகேஷ் அப்படின்றவர் வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்திருக்குங்க. இந்த கவின் அப்படின்றவரும் அங்க கனவுலயே நடந்து போற மாதிரி இருந்திருக்கு. கனவுல நடந்து போகவே எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க ஊரை தாண்டி ஒரு இடத்துல சுடுகாடு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருந்திருக்கு. கூட்டிட்டு போன அந்த லோகேஷ் அப்படின்றவரோட அந்த உருவமானது மனுஷனோட உருவத்துல நார்மலா இவங்களோட ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தாங்க கூட்டிட்டு போயிருக்கு. ஆனா அங்க சுடுகாட்டை நெருங்கவே வேற ஒரு உருவமா மாறுற மாதிரி பார்த்திருக்காங்க. அதாவது அங்க கொடைக்கானல்ல பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி உருவமா மாறுற மாதிரியும் பார்த்திருக்காங்க. பார்த்ததுமே கவினோட பொட்டம்பெல்லாம் நட்டிங்கு போயிடுச்சாங்க. மேலெல்லாம் சிலிர்த்து அவரு டக்குன்னு கண்ணை முழிச்சிருக்காருங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா இவர் நிஜமாலுமே அங்க சுடுகாட்டுக்கு பக்கத்துல தாங்க நின்றுட்டு இருந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி கொஞ்ச தூரத்துல சின்னதா லைட் வெளிச்சம் இருந்திருக்கு. அந்த வெளிச்சத்துல பார்த்தா அங்க இவர் பார்த்த கனவுல பார்த்தா அதே உருவம் தாங்க அங்கேயும் நின்றுட்டு இருக்குங்க. அந்த உருவத்துக்கு பின்னாடி லோகேஷ் நிக்கிற மாதிரியும் பார்த்திருக்காரு. இந்த கவின் பார்த்ததுமே அது லோகேஷா இருந்தாலும் பரவாயில்ல, அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்களோட வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க. கொஞ்சம் தூரம் ஓடுனவர் டக்குன்னு கல்லு தடுக்கி அங்கேயே கீழே விழுந்துட்டாராங்க. விழுந்ததுக்கு அப்புறமா இந்த லோகேஷ் அப்படின்றவரோட குரல் கேட்டிருக்குங்க. காப்பாத்து மச்சான் அப்படின்ற மாதிரி கூட்டுறது இவருக்கு நல்லாவே கேட்டிருக்கு. அது லோகேஷோட குரல் தான் அப்படின்றதும் கேட்டிருக்கு. இவர் டக்குன்னு லோகேஷ் நிஜமாலும் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி தேடி பார்த்திருக்காருங்க. ஆனா குரல் மட்டும்தான் கேக்குது, ஆளு எங்கேயுமே கிடையவே இல்லையா, அங்க இல்லவே இல்லையா. சரி ஓகே அப்படின்னு இவரும் எழுந்து மீண்டும் ஓட ஆரம்பிச்சுட்டாருங்க. எப்படியும் இது நம்மளை ஏதோ இந்த அமானுஷம் பண்றதுக்காக தான் இங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடிட்டாருங்க. வீட்டுக்கு ஓடுனாலும் இவருக்கு கை காலெல்லாம் அப்படின்னு நடுக்கம் நிக்கவே இல்லையாங்க. அதே மாதிரி அன்னைக்கு விடியவே இருந்திருக்கு. இந்த கனவு அன்னைக்கு மட்டும் வரலையாங்க, தொடர்ந்து ஒரு வாரம் வந்திருக்குங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் இந்த கவின் அப்படின்றவருக்கு புரிஞ்சிருக்குங்க. கண்டிப்பா நம்ம பார்த்த அந்த அமானுஷ உருவத்தினாலதான் இந்த லோகேஷ் அப்படின்றவருக்கு ஏதோ நடந்திருக்கு. அதனாலதான் அவன் எங்கேயோ மர்மமா காணா போயிட்டான். அவன் ஆளு எங்க உயிரோட இருக்கானா இல்லையா, எங்க இருக்கான் அப்படின்றதே தெரியாமல மீண்டும் இவரு கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாருங்க. அங்க போயிட்டு விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. போகும்போது இவங்க முறையா அந்த உருவத்தை பார்த்தாங்க பாத்தீங்களா, ஒரு வளைவுல. அந்த வளைவுக்கு கொஞ்சம் தூரத்திலேயே முன்னாடியேங்க ஒரு டீ கடை ஒண்ணும் இருந்திருக்கு. அந்த டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டே அந்த சொந்தக்கார பையனையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படியே டீ குடிச்சுட்டே பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க போன அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அந்த 4 பேர்த்துல ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, இவங்கள மாதிரி நைட்ல தான் வந்திருக்காங்க. நைட்ல வந்து இவங்க அங்க நின்று ஏதோ பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த நபர் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிருக்காரு. போனவர் தவறி கீழே விழுந்துட்டாராங்க. விழுந்ததும் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் சுத்தி தேடி பார்த்துருக்காங்க. எங்கேயுமே அவர் கிடைக்கவே இல்லையாம். ஃபுல்லா கீழே விழுந்துட்டாரு. அந்த மலை மாதிரியான இடம் தானே, அந்த இடத்துல எங்க கீழே விழுந்து அவர் இறந்தே போயிட்டாராங்க. அதுக்கப்புறம் இந்த 4 நண்பர்களும் உடனே கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து அந்த பாடியை மேலே எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா பாதி தலையே இல்லவே இல்லையாம். பாதி முகமும் அப்படியே ரொம்ப கொடூரமா அடிபட்டு ரத்தம் ஒழுகுன மாதிரி, கை காலெல்லாம் சட்டையெல்லாம் ரத்தமா இருக்கிற மாதிரி இருந்துச்சா. இந்த விஷயத்த அந்த டீ கடைக்காரர் மூலமா இவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஆன்மா தான் இப்போ நம்மளோட ஃப்ரெண்டை என்னமோ பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க. மீண்டும் இவங்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. அப்பவும் லோகேஷ் அப்படின்றவர் என்ன ஆனார்னே தெரியவே இல்லையாங்க. அந்த பங்களா பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்றதும் இவருக்கு ஒரு யோசனை. ஆனா அங்க போறது பயந்துகிட்டே இவங்க போகவே இல்லையா. இப்படியே மீண்டும் ஒரு 2 மாசம் ஆயிடுச்சாங்க. 2 மாசத்துக்கு அப்புறமா இந்த கனவுகளும் தொடர்ந்து இந்த கவின் அப்படின்றவருக்கு வரவே இவங்க ஒரு இடத்துல இந்த குறி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல போய் கேட்கலாம், இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவின் அவங்களோட வீட்லயும் சொல்லியிருக்காரு. அவங்களும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க எதுவுமே சொல்லவே இல்லையாங்க. அந்த குறி சொல்றவங்க வந்து கண்ணை மூடிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க போய் உட்கார்ந்ததும் அவங்களுக்கு தெரியாதாம். ஆனா இவங்க அங்க அவங்களுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கண்ணையும் திறக்க கூட இல்லையாங்க. நீ பண்ணின ஒரு தவறு தாண்டா, அவனை நீ ஏன் கூட்டிட்டு போன, அவன் பயந்த சுபாவம் கொண்டதுனாலதான் அந்த ஆன்மா அவனை கூட்டிட்டு போயிருச்சு, கண்டிப்பா அந்த ஆன்மாவினாலதான் அவன் காணாம போயிட்டான் அப்படின்ற விஷயத்தையும்
கவின் அப்படின்றவர்கிட்ட அந்த குறி சொல்றவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது கவினுக்கு ஷாக் ஆயிடுச்சாங்க. இவங்க வந்துட்டு என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம், என்ன கேட்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றதையும் சொல்லவே இல்லையா. ஆனா அவங்க எப்படி கரெக்டா சொன்னாங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை சிஸ்டர். ஆனா எனக்கு நடந்த விஷயத்த அப்படியே என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே அந்த லோகேஷோட உருவமானது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு எதுக்கு கத்துச்சுன்னா, அந்த ஆன்மாக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துவாங்களோ அப்படின்னு சொல்லிதான் ஆல்ரெடி முன்னே ஒரு டைம் இவங்க தானே போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தூக்கிட்டு வந்தாங்க. அந்த காரணத்தினாலதான் அது காப்பாத்துங்க காப்பாத்துங்க நம்ம உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னமுமே ஹெல்ப் கேட்டுட்டு இருக்குதாங்க. ஆனா அந்த லோகேஷ் அப்படின்றவர் இறந்துட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை சிஸ்டர். ஆனா எங்கேயோ உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு கவின் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏன் எனக்கு இந்த கனவு வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இந்த கனவுனால நான் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்றாங்கன்னா ஒரு தாய் தூண் கட்டி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா அவனை பத்தி நினைக்கவே கூடாது, லோகேஷை நீ நினைச்சிட்டே இருக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் உன் பக்கமே வந்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே இனிமே நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயத்தையும் கட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு வாரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் அந்த லோகேஷ் அப்படின்றவர் கனவுல வந்திருக்காருங்க. கனவுல வந்தவர் எதுவுமே பேசவே இல்லையாம். கவின் அப்படின்றத பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டாராம். கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி போயிருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா அந்த உருவம் வந்து மறைஞ்சிருச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த லோகேஷ் அப்படின்றவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. இதுதான் எனக்கு நடந்த அமானுஷம் அப்படின்னு சொல்லி கவின் அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே ட்ரிப்பு போன அந்த 4 பேத்துல ஒரு நபர் மட்டும், அதாவது அமானுஷ பார்த்த அந்த நபருக்கு இன்னமும் அவர் வந்து நல்லா இருக்காரு. ஆனா அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அமானுஷத்தை அவர் பார்த்தது கூட இல்லைன்னு நினைக்கிறேங்க. அவருக்கு என்ன ஆச்சு, அவர் ஏன் திடீர்னு காணாம போயிட்டாரு, ஒருவேளை அவரும் அந்த அமானுஷத்தை பார்த்து பயந்துருப்பாரோ, பயந்ததுனால அது நமக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமானுஷம் அவரை கூட்டிட்டு போயிடுச்சா, இல்ல அவர் எங்க போயிருப்பாரு, என்ன ஆயிருப்பாரு அப்படின்றது இந்த வீடியோல மர்மமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவரு கண்டிப்பா உயிரோட இருப்பாரா இல்லையா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அமானுஷமான பேய் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸ். நான் உமா. டாடா பாய்.